மீன ராசிக்காரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே எல்லாமே சரியில்லை தான். ஆனால் எல்லாமே சரியாகிருங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. வாழ்க்கையில் குடும்பத்தை ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கே ரொம்பவே படாத பாடுபட்டிருப்பீங்கன்னு சொல்லலாங்க. எல்லாமே உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது கொஞ்சம் சில பாதிப்பு தந்திருக்கும். அது உங்களுக்கு பொறுமையாக தான் புரிஞ்சிருக்கும். ஆனால் எத்தனை கஷ்டம் வந்தாலுமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் உங்கள் வாழ்க்கை ஓடிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களாவது உங்களுக்கு இந்த சோதனை எல்லாமே தாண்டி சாதனை பெறக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்பட போகுதா? நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுதா? இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாங்க. இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்கள் எந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், எந்த விஷயத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக செயல்படணும், எந்த விஷயம் சாதகம், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மீன ராசி அன்பர்கள் நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. ஆனால் தொழிலையும் சரி வெளியிலையும் சரி கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே சில பல பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் தேவையில்லாத விஷயம் பழைய விஷயத்தை இந்த நேரம் பேசக்கூடாது. நண்பர்கள் மூலமாக இந்த நேரம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வேலையிலே சில பிரச்சனைகள் சந்திச்சவங்களுக்கு கூட இந்த நேரம் வேலையில் பாதிப்பு இல்லை, நிறைய நல்ல மாற்றம் தான். ஆனால் மனசில் தான் தேவையில்லாத கவலைங்கிறது கூடிக்கொண்டு இருக்குது. எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பயம்னே சொல்லலாங்க. முன்னாடி இருந்த கோபம், முன்னாடி இருந்த வீரம் எல்லாமே இந்த நேரம் இல்லை பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு. ஏன்னா நிறைய பாதிப்பு வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த ஆடி மாதத்தில் அந்த அளவுக்கு நெருக்கடிங்கிறது இல்லை, நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மேலுமே மீனராசி அன்பர்கள் தொடர்ந்து எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மீனராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ஆடி மாதம் சொன்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க, ஏதோ ஆகாத மாதம், இது போர்க்கால மாதம்னு. அப்படி இல்லை. ஆடி மாதம்னா தெய்வ பலம், தெய்வ ஆற்றல் எடுத்துக்கக்கூடிய மாதம். இந்த பெண் தெய்வத்துக்கு எல்லாமே அளவில்லாத சக்தி கிடைக்கக்கூடிய மாதம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த காவல் தெய்வம், எல்லை தெய்வம், இந்த ஐநாரப்பன், இந்த முனியப்பன் மாதிரியான தெய்வத்துக்கு எல்லாமே இந்த நேரம் சக்தி அதிகங்க. அதனால தான் நிறைய பேர் இந்த கெடா வெட்டி பூஜை நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும், வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய விஷயம் எல்லாமே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓடுற நதிக்கு கூட இந்த நேரத்தில் சக்திங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய காலம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்துக்கு இந்த ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை நாட்கள் எல்லாமே சிறப்பான பூஜை. இந்த ஆடி மாதம் தொடங்கினதுலேருந்தே ஆடி மாதம் முடிகிற வரைக்குமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பான நாட்களில் அமைஞ்சிருக்குங்க. அதனால தான் இந்த கன்னி பெண்கள், கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த சுமங்கலி பூஜை இந்த நேரம் ஏற்படுத்துவாங்க. அப்படி இந்த நேரத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மீனராசி என்பவர்கள் தம்பதி சமேதராக கூட நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பூஜைகளை ஏற்படுத்தி மஞ்சள் குங்குமம், இந்த ரவிக்கு துணியை மற்றவங்களுக்கும் நீங்கள் இந்த நேரத்தில் கொடுக்கறதாலையும் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இதனால் நீண்ட ஆயுள் வாழ்க்கை துணைக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பொருளாதார நிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையும் சரி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா பெண் தெய்வத்திட்ட இந்த நேரம் சக்திங்கிறது அதிகமாக இருக்கும். நீங்கள் வேண்டக்கூடிய அனைத்து விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படாதனால மறக்காமல் இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத பயந்தாங்க மனசில் பொறுத்த வரைக்குமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி சந்தித்த பாதிப்பு அப்படி குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வெளியிலும் சரி நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. அதுவுமே பிள்ளைகள் வழியில், பிள்ளைகள் பொறுத்த வரைக்குமே உங்கள் மகனோ மகளோ கொஞ்சம் கூட நட்பால் ஏற்பட்டிருப்பாங்க. அதனால் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போகலாமான்லாம் யோசிச்சிருப்பீங்க. அப்படியும் போகிருப்பீங்க. அப்படி போனாலுமே கொஞ்சம் நல்ல மாற்றம் இல்லாத சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு என்ன விஷயம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் நிறைவேற்றி தருவீங்க. வேலையிலுமே பணிச்சுமை குறையுங்க. இதுக்கு முன்னாடி நிற்க கூட நேரம் இல்லாத அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு வேலை சுமைங்கிறது அதிகமாக இருக்கும். எங்கே போனாலும் உங்கள் முன்னாடி ஒரு பேச்சு, உங்கள் முதுகுக்கு பின்னாடி ஒரு பேச்சு பேசக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. மனசு ரொம்ப சங்கடப்படுத்திருப்பாங்க. அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. வேலையிலே சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. ஆனால் அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே மீனராசி என்பவர்கள் கடன் பிரச்சனையால், மன உளைச்சலால் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் மறுபடியும் நீங்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இந்த நேரம் ஆசையை தூண்ட நிறைய பேர் வருவாங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசை, நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்க பேச்சு கேட்டு செயல்பட வேண்டாம். உங்கள் சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு இந்த நேரம் செயல்பட பாருங்கள். அதிக வட்டி கடன் வாங்கினீங்கன்னா இந்த நேரம் வளரதான் ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி எந்த ஒரு வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. நிறைய பேருக்கு வெளியூரில் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் வேலை விஷயம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வெளியூரில் வேலை அமையக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு அமையன்னு சொல்லலாம்.
அதே மாதிரி இளைய சகோதர வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு செலவு காத்திருக்கிறதுனால கொஞ்சம் அந்த வகையில் கவனம் கொடுக்க பாருங்கள். கணவன் மனைவிகளை பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்த பிரச்சனைங்கிறது இல்லை, காரணமே இல்லாமல் சண்டை போட்டிருப்பீங்களா, அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. மனசில் மனக்கவலை ஒன்று மட்டும்தான், எதிர்காலத்தை நினச்சி எப்படி அமைய போகுதோங்கிற ஒரு கவலை மட்டும்தான் உங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். செஞ்சுட்டு வர எந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா 7 சனியோட ஆதிக்கத்தில் விரைய சனி நடக்கக்கூடிய காலம். வரவு ஒரு பக்கம் கொண்டு வந்தால் செலவு பின்னாடியே வந்து நிற்கும். நீங்கள் இரவும் பகலும் பார்த்து மாடாக உழைச்சாலுமே ஒன்றுமே மிச்சம் இல்லையே, ஒரு 10 பைசா கையில் தங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படக்கூடியது அதிகம். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதை செஞ்சாலும் பொறுத்து செய்ய பாருங்கள், அவசரப்பட்டு செய்யாதீங்க. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் பிற்பகுதி வாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 15 நாட்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வாரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. நிறைய பேர் இடம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. வாங்கின இடத்துல வீடு கட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வீட்டை கட்டிட்டு அதை பாதியிலே நிறுத்திருப்பீங்க, அதுவுமே தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு இந்த வீடு கட்ட முயற்சிகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய சொத்து விஷயத்தை, இடத்த விஷயத்தை கொஞ்சம் விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த பத்திர சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் கொடுக்கணும். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு சின்ன சின்ன செலவு இருக்கும், ஆனாலுமே நல்லபடியான மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் வேலை சுமை கொஞ்சம் அதிகம். இந்த நேரம் தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்க. மற்றபடி சொத்து வாங்குறது விற்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதை பற்றின சிந்தனைங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் இடைஞ்சல் தந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாமே தன்னால் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையே உங்கள் குழந்தைகளுக்காக தான் வாழ்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அதை பொறுத்த வரைக்குமே குழந்தைகள் சம்பந்தமாக இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைங்க, இந்த நேரத்தில் வேலைக்கு முயற்சி செய்ய சொல்லுங்கள், நல்ல இடத்துல வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கை துணைக்குமே வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆடி 18ஆம் தேதிக்கு எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு 4, 7 இடத்துக்கு அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றப்ப குடும்பத்தில் சுபகாரியம் நடத்துறதுக்கான ஒரு அறிகுறி தென்படும். கல்யாண பேச்சுவார்த்தை முடிவாகும். விரைவிலேயே வீட்டில் ஒரு மங்கள ஓசை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விற்றுட்டு புதுசாக சொத்து வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. வேலையிலுமே திறமை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சு பாராட்டு பெறுவீங்கன்னு சொல்லலாங்க. வாங்கின கடனில் ஒரு பகுதி நீங்கள் கட்டி முடிக்க போகிறீங்க. வேலையாட்களோட பக்குவமாக இருக்க பாருங்கள். அதே மாதிரி மற்றவங்களுக்காக ஒரு உதவி செய்கிறீங்க, ஒரு பணத்தை வாங்கி கொடுக்குறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கே பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கிறப்ப நீங்கள் மற்றவங்களுக்காக இந்த நேரம் செய்கிறது உங்கள் மேலே மறுபடியும் உங்கள் தலையில் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஆனால் என்ன தான் நீங்கள் பாடுபட்டாலுமே கொஞ்சம் குறைவு செல்லக்கூடியவங்க இருப்ப தான் செய்வாங்க. ஆனால் அது நீங்கள் அதை பெருசுபடுத்தக்கூடாது. 2 கை சேர்ந்து தட்டினா தான் ஓசை. அந்த மாதிரி தான் குடும்ப வாழ்க்கையில் 2 பேருமே இணைஞ்சிருந்தால் தான் இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரும் புதிரமாக ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சிங்கன்னா இந்த நேரம் ஆக போகிறது ஒன்றும் இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும்னா கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து முடிவெடுக்க பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ஏற்படும். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் ராசிக்கு விரைஸ்தானத்தில் கும்பத்தில் சனியும் ராகவும் நிலை கொண்டிருக்கிற இந்த தருணம், ராசிநாதனான உங்கள் குரு பகவான் மிதுனத்தில் சந்திரிக்கிறது உங்கள் ராசிக்கு நன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்காது. குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் நீங்கள் கம்முன்னு இருந்தாலுமே கொஞ்சம் சண்டை சச்சரவு இருக்குங்க. அதனால் பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. தினமுமே ஒரு குழப்பத்தோடு இருக்கிறதால தினமுமே நீங்கள் செய்கிற வேலையில் கூட கவனம் கொடுக்க முடியாதான் இருப்பீங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசை தெளிவாக வச்சுருக்க பாருங்கள். குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசை அமைதி கொண்டுட்டு வந்துட்டிங்கனாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு இல்லாமல் அதிகம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பாடுபடுற மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது. கற்பனையான கவலையை விட்டுட்டு தொடர்ந்து தன்னம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள். இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். வேலையில் பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துல வேலை பிடிக்காம வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடலாமான்லாம் யோசிப்பீங்க. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறதை கட்டுப்படுத்த பாருங்கள். ஏன்னா எதிர்காலத்துக்கு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் என்னதான் கஷ்டமாக இருந்தாலும் வேலையை விட்டுறாதீங்க. வேலையே இல்லாமல் புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் தாராளமாக முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி பணத்தை கொடுத்துட்டு ஏமாறக்கூடாது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. இந்த நேரம் எதையுமே முன்கூட்டி விசாரிக்க பாருங்கள். ஏன்னா வியாபார ரீதியாக ஒரு பொருளை கொள்முதல் செய்கிறீங்கன்னா கொஞ்சம் சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் உன்னிப்பாக அந்த நேரம் நீங்கள் கவனிக்கணும். அதை கவனித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பான நேரம் தான். நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக இருக்குது. கிடைக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. பெருசாக முதலீடு செய்யாமல் இருக்கிறது நல்லது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அனுகூலமாக இல்லை. யாரையும் முழுசாக நம்புறாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உதட்டில் சிரிப்பாக இருப்பாங்க, ஆனால் மனசில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதனால் யாருமே இந்த நேரம் கொஞ்சம் ஒரு அடி தள்ளி இருக்க பாருங்கள்.
மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டிடாதீங்க, கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் பேச்சில். மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வெற்றி ஒன்றே குறிக்கோளாக வச்சு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் உண்டுங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருக்க பாருங்கள், அதுதான் நல்லது. விவசாயத்துறையை சார்ந்த குடும்பங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். பெண்களுக்குமே இந்த நேரம் 7 சனியோட ராகம் சேர்ந்திருக்கிறதால ராசிக்கு அதிபதி குரு பகவான் அர்த்தாஷ்டக ராசியில் இருக்கிறது உடம்புல கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். அதனால இந்த விஷயத்தை கவனம் கொடுக்க பாருங்க. இந்த ஆடி மாசத்துல நீங்க தொடர்ந்து அன்னதானம் செய்யறது, இந்த கூழ் ஊத்துறது எல்லாமே நல்லது. இதனால நல்ல பலன் கிடைக்கும். நன்றி.